தமிழே, மா, என்ன விஷயமா வந்திருக்க? ஒன்றும் இல்லைம்மா. உங்களெல்லாம் பார்த்துட்டு இசை கூட விளையாடிட்டு போலான்னு வந்தம்மா. பொய் சொல்லாத. நீ ஏதோ என்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்க. என்னன்னு சொல்லு. மா, நீ வருத்தப்பட மாட்டல்ல? அப்ப வருத்தப்படுற மாதிரி ஏதோ நடந்திருக்கு. அதெல்லாம் இல்லம்மா. அத்தைக்கு நான் ஆபீஸ் நிர்வாகம் பண்றது சுத்தமா பிடிக்கல. அது எனக்கே புரிஞ்சுது தமிழ். எப்ப பாரு உன்னை வேலை வாங்குறது, சிடு சிடுன்னு உன் மேல எரிஞ்சு விழறது. ஏந்தா அண்ணி இப்படி இருக்காங்கன்னே எனக்கு புரியல. அண்ணியோட குணம் இது இல்ல தமிழ். அவங்க இப்ப மொத்தமா மாறி நிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கணேசன் தான். இல்லம்மா, அத்தை ஆரம்பத்துல இருந்தே தனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாம அந்த அடையாளத்துக்காக ஏங்கிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு நான் ஒரு மருமகளா அனுபவிக்கிற அடையாளம், பதவி, இது எதையுமே அவங்க அனுபவிச்சதே இல்லை. அந்த பொசசிவ்னஸ்ல தான் அவங்க. இப்ப என்ன பண்ணாங்க அத சொல்லு. மா, முடிவு பண்ணிட்டேன். இனிமே அத்தை சொல்றத மட்டும் கேட்டுட்டு வீட்லயே இருந்து வீட்டு வேலையை மட்டும் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன தமிழ், இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அம்மா உன் முடிவை ஏத்துக்கிட்டாங்களா? அவங்களுக்கு இதெல்லாம் ஓகேவா? இல்லம்மா, நான் இத சொன்னதும் கோவமா கிளம்பி போயிட்டாங்க. ஆமா, கோவப்படதான் செய்வாங்க. ஒரு பொண்ணு படிச்சாலோ படிக்கலையோ தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நிக்கணுங்கிறது என் அம்மாவோட பெரிய குறிக்கோள். அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பொண்ணுங்களையும் அப்படி ஒரு இடத்துக்கு நகர்த்தணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நீ திறமையான பொண்ணு. உன் அளவுக்கு அம்மா இது வரைக்கும் எந்த பொண்ணையும் நம்பினதே கிடையாது. தனக்கடுத்து நீ தானே நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டு சமையல் கட்டுல போய் முடங்குறன்னு சொன்னா எப்படி அதை ஏத்துப்பாங்க? வர வர உனக்கு மாமியார் கொடுமை அதிகமாகிட்டே போகுது தமிழ். விடுமா, அத பத்திலாம் நான் யோசிக்கல. எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும். அத்தை என்ன புரிஞ்சுப்பாங்கம்மா. எல்லாம் சரியா வரும். எனக்கு பிரச்சனை என்னன்னா, சரளா இன்னும் ஒரு வாரத்துல பணத்துக்கு வந்து நிப்பாங்க. அவங்களுக்கு நான் எப்படி பணத்தை திருப்பி கொடுக்கறதுன்னு தான் யோசிக்கிறேன். அவ ரொம்ப மோசமானவ தமிழ். ஒரு தவணை மிஸ் ஆனாலும் ஊரையே சிரிக்க வச்சிருவா. என்ன போக மாட்டேங்குது. உள்ள கரெக்டா கூத்துற மனத்தை வாங்காது. என்னாச்சு சார்? மீட்டிங்க்கு டைம் ஆகுது. இத கூத்துறேன். சரி சரி. கடவுளே, கூத்துறா. என்னாச்சு சார்? கோக்க முடியலையா? கோத்துருவேன். இதெல்லாம் ஜுஜிபி மேட்டர். இத கோத்துறேன். சரி சரி. என்ன போக மாட்டேங்குது. நீங்க கோர்த்து முடிக்கிறதுக்குள்ள மீட்டிங்கே முடிஞ்சிரும். குடிங்க. என்ன சிவி சார்? ஒண்ணும் இல்லையே. இல்ல, என்னையே பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சேச்சா, நீ எப்படி நூல் கோக்குறேன்னு பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ஏன் உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் நான் பார்த்ததில்ல. இது இருக்குல்ல, இதை எடுத்து இதை இப்படி வச்சு இந்த ஊசியை இதுக்குள்ள விட்டு மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா? வேணாம். சொன்னா பிரச்சனை வேற மாதிரி போயிடும். அத்தைய வேற திட்டுவாரு. சேது, ஏதோ சொல்ல வந்த. அது வந்து தம்பி, நம்ம வீட்ல நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்ன முத்தமா? தமிழ் இப்பெல்லாம் வேலைக்கு போறதில்ல. ஏன்? ரெஸ்ட் எதுவும் எடுக்கிறாளா? எடுக்கட்டும் முத்தமா, பாவம். அவளுக்கு வயசுக்கு தான பொறுப்பு.
ரெஸ்ட் தேவைதானே? இல்ல தம்பி, தமிழ் மொத்தமா வீட்டோட இருக்கலான்னு முடிவு பண்ணிருக்கு. வீட்டோட இருக்கலாம்னா வேலைக்கு போகாமலையா? ஏன்? ஜனாமா வாரிசா பிசினஸ பார்க்க போறியா இல்ல இந்த வீட்டு மருமகளா ஏன் பேச்ச கேட்டு வாழ போறியான்னு ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ண. நான் விளையாட்டா சொல்றேன்னு மட்டும் நினைச்சுக்காத தமிழ். ரெண்டுல ஒண்ணு முடிவு எடுக்கலன்னு வை, அப்புறம் மீனா யாருன்னு நீ தெரிஞ்சுப்ப. என்ன நினைச்சிட்டு இருக்கா என் மருமக? என் பொண்டாட்டி தான் புத்தி இல்லாம பேசினான்னா இந்த பிள்ளைக்கு எங்கே போச்சு புத்தி? தமிழ், தமிழ். மாமா, இல்லனா உன் அம்மாக்காரி வாடகை வீட்டுல தானே இருக்கா, அங்க போய் அவங்க கூட இரு. திரும்ப இந்த வீட்டு பக்கமே வந்துடாத. நீ இன்னொரு தடவை ஆபீஸ்க்கு போறேன்னு இந்த வீட்டு படியை தாண்டுனா அப்புறம் உனக்கு இந்த வீட்டுல மருமகளா இடம் இல்ல. உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. மாமா, என்ன பேசுறீங்க? பின்ன என்ன தமிழ், அவ பாட்டுக்கு அவ இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறா. என்ன பிரச்சனை உனக்கு? இதோ இதான் பிரச்சனை. உங்க பொண்டாட்டினா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அது சரியா இருக்கும்னு எனக்கு சப்போர்ட் பண்ணாம இவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்ன முட்டாள்னு வேற திட்டுறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? காரணம் என்ன? நீ தப்பு தப்பா முடிவு எடுக்கிறது தான். நீ ஒரு தப்பான முடிவு எடுத்தா அதை கண்டிக்கிறதுக்கு புருஷனா எனக்கு உரிமை இல்லையா? அது என்னோட கடமை. அதே மாதிரிதான் உனக்கும். எல்லா தப்புக்கும் கூட நிக்கிறது ஒரு நல்ல கணவன் மனைவிக்கு அழகு இல்ல. ஓ, புருஷன் முன்னாடியா எப்படி வாழணும்னு இதெல்லாம் இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு நீங்க சொல்லி தரீங்க. ப்ளீஸ் மாமா, வேண்டாம் மாமா. என் விஷயத்துல மேலும் மேலும் பேசி அத்தைய ட்ரிகர் பண்ண வேண்டாம். நான் வீட்லயே இருந்துட்டு போறேன் மாமா. தமிழ், நீ இந்த வீட்டை விட்டு போறது போகாம இருக்கிறதோ ஓ விருப்பம். ஆனா ஏன் முடிவு இதுதான். யார் சொன்னாலும் ஏன் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். மாமா ப்ளீஸ் மாமா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல என் விஷயத்துல அத்தை முன்னாடி நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு. ஏன் மாமா புரிஞ்சுக்க மாட்டீங்க? நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். கொஞ்ச நாள் நான் வீட்டுல இருக்கிறதுனால நான் ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். ப்ளீஸ் மாமா, இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க.